செய்தியாக பார்த்து வருகிறோம். டெண்டர் அனுமதியின்றி இங்கு வந்த திமுக கவுன்சிலரின் இருசக்கர காப்பகத்தில் திமுக கவுன்சிலருக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. தென்காசி அருகே சங்கரன் கோவிலில் அதிகாரிகள் மற்றும் திமுக கவுன்சிலர்களுக்கிடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமார், வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக பிரியங்கா, தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சிக்கு உட்பட்ட தற்காலிக பேருந்து நிலையம் அமைந்துள்ளது. இந்த பேருந்து நிலையத்துல நகராட்சி நிர்வாகம் சார்பில் வாகன காப்பகம் அமைந்திருக்கு. இந்த வாகன காப்பகத்திற்கு அருகே திமுகவுடைய வார்டு உறுப்பினர் ராஜா ஆர்வம்ங்கிறவர் ஒரு தனியார் வாகன காப்பகம் அமைச்சு செயல்பட்டு வர்றாரு. இதுக்கு முறையான அனுமதி பெறப்படவில்லை என கூறப்படுகிறது. தனியார் வாகன காப்பக உரிமையாளர் நகராட்சி நிர்வாகம் சார்பில் பல முறை நோட்டீஸ்கள் அனுப்பியும் வாகன காப்பகம் அகற்றப்படாத அடுத்து இன்று காலை வாகன காப்பகத்துக்கு சீல் வைக்க நகராட்சி ஆணையர் மற்றும் பணியாளர்கள் அந்த இடத்திற்கு சென்றனர். அப்போது தனியார் வாகன காப்பக உரிமையாளருக்கும் சீல் வைக்க இந்த அதிகாரிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒருவர் தாக்கி கொண்ட நிகழ்வு நடைபெற்றது. இதனை அடுத்து அப்பகுதியில் திடீரென பரபரப்பு நிலவியதால் இதனைத் தொடர்ந்து நகராட்சி வருவாயாளர் முருகன் மற்றும் முத்துமாரி உட்பட 3 பேர் திமுக கவுன்சிலர் ராஜா ஆறுமுகம் தாக்கியதாக கூறி சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் அந்த பேருந்து நிலையம் அருகே இந்த சம்பவத்தினால் ஒரு பரபரப்பான ஒரு நிலை ஏற்பட்டது பிரியங்கா. அனுமதியின்றி இயங்கி வந்த இருசக்கர வாகன காப்பகத்தை அகற்ற சென்ற நகராட்சி அதிகாரிகள் மீது ஆளுங்கட்சி சார்ந்த திமுக கவுன்சிலரே தாக்கியதை நடத்தியதால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது திமுக நகர்மன்ற உறுப்பினர் ராஜா ஆறுமுகம் தன்னை நகராட்சி பணியாளர் தாக்கியதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் பிரியங்கா. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.